Hey guys, Assalamu alaikum. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு vlog உண்டு. நீங்கள்லாம் thumbnail பார்த்தே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இன்றைக்கு வந்து ஈத் vlog தான். ஈத் vlogனாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ இந்த டைம் ஈத் வந்து எப்பயும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணேன். இந்த vlog உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே மீன்வேல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஈத் எப்படி எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டா? ஈதுக்கு நீங்கள் எங்கெங்கே போனீங்க? ஈத் செலிப்ரேஷனில் எல்லாரையும் எப்படி போகணுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் ஈத் வந்து எப்பயும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள், விளங்கும். ஸோ ஈதுக்கு வந்து மார்னிங் எப்பயும் போல தான் மார்னிங் எலுமினத்தோடைய ஊட் போட்டு தான் அந்த டேயே ஸ்டார்ட் ஆகினது. அப்போ தான் அந்த ஈத் வைபே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஈத் வந்து எப்படி சொல்ல கொஞ்சம் நல்ல ஒரு வைபோடு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது முடிஞ்ச கையோடையே வந்துட்டேன் ரெடி ஆகிறதுக்கு. பிகாஸ் இங்கே எல்லாம் ஏர்லி மார்னிங்கே வந்து சுபஹ் தொழுகைக்கு முடிஞ்ச கையோடே அதுக்கப்புறம் வந்து ஈத் ப்ரேயரைக்கு. ஸோ இந்த டைம் வந்து 6 o'clock வந்து ஈத் ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் ஆகிற அதுக்கு முன்னாடியே போகணும். 5:30 கிழமை போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ எல்லாம் ஃபஜர் எப்படின்னு கேட்டேனாக்கா கொஞ்சம் ஏர்லியாகவே வாங்க சொல்கிறேடியே 4:25 4:20 அந்த மாதிரி டைமில். இப்போ எல்லாம் 5 o'clock எப்படின்னு கேட்டேனாக்கா நல்லாவே வெளிச்சிருக்கு. அதனாலே கொஞ்சம் ஏர்லியாகவே போக வேண்டிய மாதிரி தான் இருந்தது. எவ்வளோ தான் ஏர்லியாக போனாலும் பள்ளியில் வெளியில் தான் போய்த்து லாஸ்ட்டுக்கு தொழுதான். ஸோ ஈத் டேயில் இந்த மாதிரி மார்னிங் பள்ளிக்கு போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் உண்டு. பிகாஸ் அந்த மார்னிங் தக்பீர் சவுண்ட் கேட்குறதா இருக்கட்டும், பள்ளி இந்த மாதிரி க்ரௌடாக பார்க்குறதா இருக்கட்டும், அந்த ஃபீலே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆகிக்கும். நாங்கள் இந்த டைம் எப்பயும் போல இல்லாமல் போனது சவுத் பள்ளிக்கு தான். ஸோ ஜித்தாலிக்கிற நிறைய ஸ்ரீலங்கன் மோஸ்ட்டாகவே வர்றது இந்த பள்ளிக்கு தான். அங்கே தொழுது முடிஞ்சு அப்படியே வந்தேன் சஜா கார்டனுக்கு. இங்கேக்கு தான் எல்லாருமே வர்றது தொழுது முடிஞ்ச கையோட. பிகாஸ் இங்கே வந்து வார ரீசன் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க தான். ஸோ ஈத் டேயில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்தால் தான் அந்த ஈத் டேயே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அங்கே வந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் அப்படியே போய்த்தேன் ஹோமுக்கு. இனிமேல் தைக்க ரெடி ஆகிக்கொண்டு போக வேண்டிய வேலை. ஸோ நாங்கள் போகிற டைம் வந்து பெருசாக யாருமே ஈக்கலை. அதனால் கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஹோமுக்கே போய்த்தேன். இன்றைக்கி வந்து நாங்கள் அப்படியே போகிறதுக்கு அபஹாக்கு. இது வரைக்கும் அபஹாக்கு வந்து நாங்கள் பெய்த்து இல்லை. நிறைய டைம் வந்து இந்த தாய் இதுக தான் பெய்த்திக்கு ஒவ்வொரு டைம் ஈத் முடிஞ்ச கையோடைய. பட் இந்த டைம் வந்து ஈத் டே போகணுன்னு சொல்லி தான் எல்லோரும் பிளான் பண்ணினது. மார்னிங் அப்படியே பேத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்த கையோடய அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால தான் நான் பெருசாக எதுவுமே எடுக்கலை. இனி போகிற வீடியோ இன்றைக்கி வந்து டே 1 என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி தான் நான் ஒரு கம்ப்ளீட் ஒரு வீடியோவாகவே ஷேர் பண்ணோம்னு சொல்லி அப்படியே எடுத்தேன். ஸோ ஜித்தா டு அபஹா வந்து 8 hour டிஸ்டன்ஸ். அவ்வளோ தூரம் இருக்கிற சுட்டி தான் ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணது. ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணால் சரி ஈவினிங்கில் போய் சேரும். அதுவும் வந்து ஈவினிங் ஆகுமா நைட் ஆகுமான்னு தெரிய நாங்கள் வந்து கண்டினியூஸாகவே போகிறதில்ல. கொஞ்சம் தூரம் போகிற ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி ஸ்டார்ட் பண்ணிய அந்த மாதிரி தான் போகிறது. அதனால் வந்து 8 hours 10 hours ஆகுமோ அதை விட கூட ஆகுமோ தெரியும்.
நாங்கள் மட்டுமல்ல, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் சேர்ந்து தான் போகிறது. எல்லாமே சேர்ந்து வந்து அவங்களோட வண்டியில் தான் போகிறது. இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரிப் வந்து மிச்ச நாளைக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று தான். ஸோ பெய்து வந்து ஒரு 12 இருக்கும். அந்த டைமில் வந்து லன்ச் எடுப்போம்னு சொல்லி தான் இந்த பீச்சுக்கு வந்தோம். ஸோ நாங்கள் லஞ்சுக்கு ஸ்டாப் பண்ணது கொன்ஃபுதா பீச். இது வந்து எப்படின்னு கேட்டோன்னாக்கா பெருசாக யாருமே இல்லை. அது வந்து ஆஃப்டர்நூன் டைம் ஷூட்டிங்காச்சும் ஐ திங்க் ஈவினிங்கில் நல்ல க்ரௌட் இருக்கும். இந்த ஏரியாவில் வந்து பெருசாக எந்த ஒரு பார்க்கும் இல்லை. கொஞ்சம் தூரம் போய் தேடி போய் தான் இந்த பீச்சுக்கு போனது. நல்லா சூடாக இருந்தது. பிகாஸ் இப்போ சம்மர் ஷூட்டிங் இந்த பீச் ஓரத்தில் நல்லா காற்றின் ஷூட்டிங் அந்த சூட்டுக்கு அவ்வளோ பெருசாக விளங்கலை. பிரியாணி வந்து லன்ச் வீட்லேருந்தே தான் ரெடி பண்ணி கொண்டு போனது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு லன்ச்சை ரெடி பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் லன்ச்சை வந்து ரெடி பண்ணி கொண்டு போனோம். ஸோ என் இதுக்கு முன்னாடி இருந்த யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி லாங் ட்ரிப் வந்து அடிக்கடி ஷேர் பண்ணுறேன். வந்து அல்லூலாக்கு போனதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து அல்பஹா போனதுலேருந்து அந்த மாதிரி நிறைய ட்ரிப் போன வ்ளாக் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த யூடியூப்பில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வ்ளாக், அதுவும் இந்த மாதிரி லாங் ட்ரிப் எல்லாம் நாங்கள் வந்து டோட்டலாக ஒரு 4 days ட்ரிப் தான் போகிறது. ஸோ இன்றைக்கி டே 1 ஈத் டேயே ஸ்டார்ட் பண்ணது. அது வந்து ஈத் டேயில் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிடல. எப்பயுமே ஈத் வந்து எப்படின்னு கேட்டேனாக்கா எங்களுக்கு வந்து மார்னிங் ஈத் ப்ரேயர் முடிஞ்ச கையோடே அதுக்கப்புறம் வந்து தூங்கி எழும்பி லன்ச் தின்று தூங்கி எழும்பினதோடே ஈத் முடிஞ்சிடிய. இந்த டைம் வந்து அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி போகணும்னு சொல்லியே ஒரு எப்படி சொல்ல ஒரு 2 weeks முன்னாடிலேருந்தே பிளான் பண்ணி கொண்டேன். இந்த டைம் வந்து ஒரு லாங் ட்ரிப் போகணும்னு சொல்லி. அதனால தான் அபஹா வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணினது. ஸோ சவுதியை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டோன்னாக்கா இந்த மாதிரி லாங் ட்ரிப் போகல வந்து ட்ரிப் போகிறதுல வந்து முக்கால்வாசியை காணியது வந்து ஃபுல்லாக டெசர்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் போக்குள்ள வந்து ஒரு சிட்டி அம்பிடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகும் வரைக்குமே டெசர்ட் அந்த மாதிரி தாய்க்கு. அபஹா வந்து எப்படின்னு கேட்டோன்னாக்கா தாய்ஃப் மாதிரி தான். நான் வந்து அபஹாக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன் வரணும்னு சொல்லி. பிகாஸ் இங்கே வந்து நிறைய இடம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான். என்னால் முடிஞ்சளவு இந்த 4 daysமே எங்கெங்கே போகலுமோ அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்திக்கு. பார்ப்போம், என்னால் முடிஞ்சளவு போகிற இடமெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். தாய்ஃபில் வந்து எப்படின்னு கேட்டால் மவுண்டனுக்கு கொஞ்சம் தூரம் வந்து நல்லாவே மேலே வரையும் ஏறணும். பட் இதிலும் மவுண்டன் ஏரியா தான், பட் அவ்வளோ பெரிய தூரம் ஏற தேவையில்லை. நல்லா இருந்தேன். போகிற இடமெல்லாம் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக மவுண்டனாக இருந்த அந்த சிட்டி வரும் வரைக்குமே அந்த மேலே போகும் வரைக்குமே. நாங்கள் போக்குள்ளே ஒரு ஈவினிங் ஒரு என்ன சொல்ல ஒரு மாதிரி பாயிட்டேன். ஒரு ஆல்மோஸ்ட் 6:30 7 ஆகிட்டேன் நாங்கள் வந்து அபஹா போய்த்து ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அபஹாவை ரீச் ஆகின பிறகு எப்படின்னு கேட்டால் ஃபுல்லாகவே ட்ராஃபிக் ஆகிட்டேன். கொஞ்சம் தூரம் போகும் வரையுமே ட்ராஃபிக்காக தான் இருந்தது. பிகாஸ் இன்றைக்கி ஹாலிடே வந்துட்டுனாலே போதும் எல்லோரும் ட்ரிப் போய்த்துடிய. எதுவும் வந்து அபஹான்னு சொல்லியது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான். நிறைய பேர் விசிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான். இப்போ எல்லாம் அபஹா வந்து நல்ல ஃபேமஸாக ஆகிக்கு. அதுவும் வந்து சம்மரை விட வின்டரில் தான் நல்லா ஆகிக்கும். பட் எங்களுக்கு வின்டரில் வர கிடைக்கல. சம்மரில் வந்து சம்மர்லேயே நிறைய பிளேஸ் பார்ப்போம் போக எங்கெங்கே எங்களுக்கு விசிட் பண்ணி படியான்னு சொல்லி. கொஞ்சம் தூரம் வந்தோடே இந்த வியூ பாயிண்டில் வந்து ஸ்டாப் பண்ணேன். நிறைய வியூ பாயிண்ட் இதை விட இன்னும் மேலே போகிறதுக்கு சார் தான் இங்கே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தான் பார்த்தேன். பார்க்கவே நல்லா ஆயிக்கி. ஈவினிங் ஆக எப்படின்னு கேட்டால் கிளைமேட் வந்து சூடும் இல்லை கூலும் இல்லை அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் தான் இருந்தது. ஃபுல்லாகவே மவுண்டன் தான் சுற்றி வர. அந்த மேலேருந்து பார்க்க சொல்ல கீழே ஃபுல்லாகவே ரோட்டெல்லாம் சிறுசாக தான் விளங்குறேன். அது வீடியோவுக்கு பெருசாக விளங்குறல்ல, பட் இந்த நேரில் இருந்து பார்க்க சொல்ல நல்லா ஆகி பார்க்கறதுக்கு. ஸோ நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்து ரூமெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தது. பட் வந்ததுக்கு பிறகு பார்த்தா அதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ரூம் ஒன்று இருந்தேன். ஃபைனலாக எல்லோரும் சேர்ந்து அதை தான் வந்து புக் பண்ணது. நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு கிளிம்ஸாக காட்டுறேன். இது வந்து ஃபர்னிச்சர் அப்பார்ட்மெண்ட் உண்டு. இது கூட ஃபுல்லாகவே வந்து ஃபில்லாக தான் இருந்தது எல்லா ரூமுமே. இந்த ஒரு ரூம் மட்டும்தான் இருந்தது. இந்த சீசனில் வந்து ரூமெல்லாம் ப்ரைஸ் கூட ஆகிக்கும். பிகாஸ் இப்போ வந்து எல்லாம் ஹாலிடே தானே, எல்லோரும் வாரண்டு தெரியும். சும்மா நாளைக்கு வந்து அப்படி இல்லை, பெருசாக வந்து ப்ரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் இல்லை. வந்தது வந்து ஃபுல்லாகவே வந்து எப்படின்னு கேட்டோன்னாக்கா மார்னிங்லேருந்து எல்லோரும் வந்து ட்ரைவ் பண்ணி வாரதாகிக்கட்டும். நாங்கள் வந்து சும்மா இது கொண்டு வந்தனாலும் நல்லா டயர்ட். ரூமை வந்து நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இது வந்து 2 வந்து ஹோலிக்கு அதோடைய 2 ரூமிக்கு பாத்ரூம் 2 கிச்சன் 2 இந்த மாதிரி தான். இது வந்து ஒரு ஃபர்னிச்சர் அப்பார்ட்மெண்ட் உண்டு.
ஒவ்வொரு நாளில் ஒரு 4 டேஸுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பெருசாக குக் பண்ணுற அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஃபுல்லாகவே வெளியில் தான் சாப்பாடுலாம் எடுக்கிறதுக்கு ஐடியாக்கி இங்கே தூங்குற அந்த ஐடியா மட்டும்தான் ஆக்கி. அதனால் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி லேட் வரைக்குமே ரூமெல்லாம் தேடி கொண்டுக்கிறதுக்கு யாருக்குமே வந்து என்ன சொல்ல எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. கிடைக்கிற எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ரூமாக இருந்தால் அங்கேயே நின்றோம்னு சொல்லி தான் இந்த ரூமை புக் பண்ணது. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் எல்லாம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே போய் தான் டின்னருக்கு பெஸ்ட்டுக்கு பிளான் பண்ண வந்து எங்கள் சார் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வெளியில் போகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தேடி தேடி பார்த்தேன். இங்கெல்லாம் பார்க்க வந்து ஈக்காச்சும் நாங்கள் வந்து இதானே வந்து இனிமேல் பார்க்கலாம் தேடி கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஐனே பக்கத்துலேயே வந்து ப்ரோஸ்டர் கடை ஒன்று இருந்தேன். ஸோ எல்லாரும் சொன்னால் ப்ரோஸ்டர் தின்னா நல்லா இருக்குமான்னு சொல்லி தான் ப்ரோஸ்டர் வந்தேன். இங்கே வந்து ஜிந்தாட லுலு ஆகிக்கட்டும், ரெட் டேக்கே ஆகிக்கட்டும், பேண்டா, ஹைப்பர் பேண்டா, ஷோ பிரான்ச் சொல்லி எல்லா பிரான்ச்சுமே இங்கேயும் மீக்கி வந்ததோடைய பார்க்க சொல்ல வந்து அந்த ஜித்தாட ஒரு ஃபீல் ஒன்று தான் இருந்தது. ஸோ எல்லோரும் சேர்ந்து வந்து ப்ரோஸ்டர் கடைக்கு தான் திண்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய்த்து அப்படியே எல்லோரும் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கினது தான் வேலை. தூங்கின சொல்லி லேட்டாகவே தான் தூங்கினது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clock மாட்டேன் ஆகிட்ட தூங்கிறதுக்கு. பிகாஸ் எல்லோரும் சேர்ந்து கொண்டா பேசிக்கொண்டுல டைம் போகிறதே விளங்காது. இந்த மாதிரி தான் இந்த டே போனது. நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் எல்லோருமே சுற்றி பார்க்குற பிளான் ஏக்கி. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நாங்கள் எங்கெங்கே போனோம்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்ட் 2 ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஹோப் இந்த விலாக் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் forget to subscribe and click the button also to get new update. Inshallah, see you soon in my next new video. Until then, take care. Bye bye.